ஹலோ, நம்ம மளிகை கடை போட்டு கஷ்டப்பட்டு வந்தீங்கல்ல, கர்த்தர் இப்படி உயர்த்தினார், உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. ஆப்பிள் ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துருக்க நல்லது தான். ஆனால் பட்டன் ஃபோன் கூட வாங்க வக்கு இல்லாமல் தானே சென்னைக்கு வந்தீங்க. அன்னைக்கு ஏசுநாதரை ஏற்றுக்கிட்டதுனால உனக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். கடந்து வந்த பாதைகளை சொல்லிக் கொடுவான் பிள்ளைக்கு. இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. எம்மா சாப்பிடும்போது ஒரு ஊர்காலமாக தான் நம்ம வாழ்ந்த. உன் பிள்ளை இன்னைக்கு மட்டன் பிரியாணியை பாதியை கொண்டு போய் நாய்க்கு போடுறான்ல, சொல்லிக் கொடுவோம் பிள்ளைக்கு. தேவன் ஆசீர்வதித்தது உன் பிள்ளை தெரிய வேண்டும். போடுறதுக்கு 2 ட்ரெஸ் இல்லாமல் ஒரு துவச்சு போட்டு காய்ந்துட்டு காத்திருந்தல்லாமா, பீரோல் நிறைய ட்ரெஸ் வச்சுட்டு உன் பிள்ளை இன்னைக்கு தேவையில்லாம ட்ரெஸ் எடுக்கிறான்ல, சொல்லிக் கொடுவோம் பிள்ளைக்கு. கடந்து வந்த பாதையை சொல்லிக் கொடுவோம் பிள்ளைக்கு. வெளியே விடாத உன் பிள்ளைய ஜபத்தில் உன்னோட நிறுத்து. உள்ள வச்சுக்க உன் பிள்ளைய. கிருபைக்குள்ள உன் பிள்ளை இருக்கட்டும், ரட்சிப்புக்குள் உன் பிள்ளை இருக்கட்டும், அபிஷேகத்திற்குள் உன் பிள்ளை இருக்கட்டும். எண்ணெய் இருக்கிற வீட்டில் உன் பிள்ளை உள்ளே இருக்கட்டும். அபிஷேகம் நிறைந்த இடத்தில் உன் பிள்ளை இருக்கட்டும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேங்க.